அமெரிக்க நாட்டின் அதிபராக வெற்றி பெற்றுள்ள ட்ரம்ப் ஜனவரி 20ஆம் தேதி அதிபராக பதவியேற்க உள்ளார். அன்று விடுமுறை தினம் இல்லை என்பதால் ஜனவரி 20ஆம் தேதி பதவியேற்பு உறுதி செய்யப்படும். இப்போது அதிபராக டொனால்டு ட்ரம்ப் வென்றிருந்தாலும் ஜனவரி 20ஆம் தேதி வரை அவருக்கு அதிபருக்கான பவர் இருக்காது. ஆனால் பாதுகாப்பு அதிபருக்கு இணையாக வழங்கப்படும். அதே நாள் அமெரிக்க துணை அதிபரும் பதவியேற்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜே.டி. வான்ஸ் அமெரிக்காவின் துணை அதிபராக பதவியேற்க உள்ளார். இந்த நிலையில் அவரின் முதல் கையெழுத்துகளில், அதாவது அதிபராக அவர் போடும் முதல் உத்தரவுகளில் இந்தியர்களுக்கு சாதகமான ஒரு உத்தரவு இருக்கும் என்கிறார்கள். சமீபத்தில்தான் இந்தியர்களுக்கு ஆதரவாக முக்கியமான கருத்து ஒன்றை தெரிவித்திருந்தார் ட்ரம்ப். H-1B விசா பற்றி எனது எண்ணத்தை நான் மாற்றிக்கொள்ளவில்லை என்றும், எப்பொழுதும் மிகவும் திறமையான நபர்கள் இருக்க வேண்டும் என்றும் நான் நினைப்பதுண்டு. நம் நாட்டின் புத்திசாலிகள் தேவை. முன் எப்போதும் இல்லாத வகையில் அவர்களுக்கு என்னுடைய ஆட்சியில் வேலை கிடைக்கும் என்று டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். இது இந்தியர்களுக்கு ஆதரவாக மாறும் வாய்ப்புகள் உள்ளன. இதனால் விசாவில் திறமையான இந்தியர்களுக்கு ஆதரவான சில விதிகளை கொண்டு வருவார். ஆனால் மற்ற விசாவிற்கு கட்டுப்பாடுகளை கொண்டு வருவார் என்று கூறப்படுகிறது. இதனால் அமெரிக்காவில் H-1B விசா மீண்டும் விவாதமாகியுள்ளது. அமெரிக்காவில் வெளிநாட்டினர் குடியேறுவது மிகப்பெரிய அளவில் விவாத பொருளாகியுள்ளது. முக்கியமாக இந்தியர்கள் குடியேறுவது அங்கே அமெரிக்கர்களால் கடுமையாக எதிர்க்கப்படுகிறது. சமீபத்தில்தான் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்டு ட்ரம்ப் சென்னையில் பிறந்த இந்திய அமெரிக்க தொழிலதிபரும் முதலீட்டாளருமான ஸ்ரீராம் கிருஷ்ணனை வெள்ளை மாளிகை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கொள்கையின் AI-க்கான மூத்த கொள்கை ஆலோசகராக நியமித்துள்ளார். இந்திய பூர்வீகத்தைச் சேர்ந்த விவேக் ராமசாமி உள்ளிட்ட இந்தியர்கள் பலர் H-1B விசாவை அதிகரிக்க வேண்டும் என்றுள்ளனர். 2023 நிதியாண்டில் அமெரிக்காவில் H-1B விசா வைத்திருப்பவர்களில் 72.3% இந்தியர்கள் என்ற தகவல் வெளியானது குறிப்பிடத்தக்கது. அங்கே இந்தியர்கள் இதனால் மேலும் குடியேறுவார்கள் என்ற அச்சம் உள்ளது. அமெரிக்காவில் உயர் பொறுப்புகளில் சுந்தர் பிச்சை, சத்யா நாடல்லா உள்ளிட்ட இந்தியர்கள்தான் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில்தான் இந்தியர்களை அமெரிக்கர்கள் கடுமையாக விமர்சனம் செய்ய தொடங்கியுள்ளனர். தீவிர வலதுசாரி அமெரிக்கர்கள் இணையத்தில் இந்தியர்களுக்கு எதிராக கடுமையான போஸ்டுகளை செய்ய தொடங்கியுள்ளனர். அதில் இந்தியர்கள் சாலை ஓரம் மலம் கழிக்கின்றனர். இந்தியர்கள் அமெரிக்கா வந்து அமெரிக்காவின் கலாச்சாரத்தை கெடுக்கிறார்கள். சொந்த நாட்டில் ஜாதி மத பிரிவினைகளை ஏற்படுத்தி மக்களை பிரச்சனையில் தள்ளிவிட்டு சொகுசாக அமெரிக்காவில் சிலர் குடியேறி விடுகிறார்கள். ஆனால் அமெரிக்காவிற்கும் அவர்கள் நேர்மையாக இருப்பது இல்லை. இந்தியர்கள் சுத்தமில்லாதவர்கள் என்றெல்லாம் கடுமையாக பேசத் தொடங்கியுள்ளனர். இந்தியர்கள் அமெரிக்கர்களின் வேலை வாய்ப்புகளை எடுத்துக் கொள்கிறார்கள். இந்தியர்களிடம் சுத்தம் இல்லை. இந்தியர்களின் உணவு மிக மோசமானது. அதை சாலை ஓரங்களில் சத்தமின்றி சமைக்கின்றனர் என வலதுசாரி அமெரிக்கர்கள் இணையத்தில் கருத்துக்களை பதிவிட்டு வருகிறது. தற்போது H-1B விசா விவகாரம் மீண்டும் பூதாகரமாகியுள்ளதை காட்டுகிறது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திடுங்கள்.